சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்களோடு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அதில் பல விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எஸ்ஐஆர் பணிகளை தீவிரமாக கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் சூழலில் மிக தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் எனவும் கட்சி தலைமை அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான தகவல்கள் பேசியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக எஸ்ஐஆர் பணிகள் சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் சுமார் 95 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதில் தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அதனை கண்டறிந்து உடனடியாக அவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இபிஎஸ் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் உச்சரித்த வார்த்தை, அதிமுகவினுடைய ஒரு வாக்கு கூட பட்டியலில் இடம்பெறாமல் போகக்கூடாது, அதனை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதிகள், தொகுதிகள் ஆகியவற்றில் உள்ளூர் நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கூட்டத்தை போடுங்கள். இன்னும் நாட்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த எஸ்ஐஆர் பணிகளை முதலில் தீவிரப்படுத்துங்கள். நம்முடைய வாக்குகள் எதுவும் வீணாகிவிடக்கூடாது. அனைத்தும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல அவர்களுக்கு ஒரு கையேடும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் பணிகளை எவ்வாறு கவனிக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எவ்வாறு சரி செய்ய வேண்டும், அதாவது படிவம் 6, படிவம் 8 உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான சந்தேகங்களை போக்குவது போன்ற ஒரு நிலையான வழிகாட்டி கையேடு போல ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் அவர்களுக்கான அந்த கையேடு என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கையேட்டினுடைய அடிப்படையிலே அவர்கள் இந்த ஆலோசனைகளை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையிலே உங்களுக்குள் எந்த விதமான உட்கட்சி பூசலும் இருக்கக்கூடாது, அனைத்து நிர்வாகிகளையும் அனுசரணையாக வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்தல் பணிகளை கவனியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். விரைவில் கூட்டணி அனைத்தும் முடிவாகிவிடும். எனவே களம் நன்றாக இருக்கின்றது, அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. எனவே நீங்கள் கடுமையாக அடுத்த 2 மாதங்களுக்கு உழைத்தால் நிச்சயமாக வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில பேசியதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அதே போல ஐடி விங் சார்ந்தவர்களுக்கும் சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மாத காலத்திற்கு ஐடி விங் பணிதான் மிக முக்கியமான பணியாக இருக்கும். எனவே ஆளும் தரப்பில் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவது, அதிமுகவில் கடந்த காலங்களில் செய்த நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் ஆகியவற்றையெல்லாம் மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய பணியை ஐடி விங் இன்னும் தீவிரமாக செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு ஆலோசனைகளை இபிஎஸ் வழங்கியிருக்கிறார்.